வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மலையாளம் கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க தொடரும் அப்படின்ற படத்தில் தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க மோகன்லால் அவர்கள் அண்ட் சோபனா அவர்கள். அண்ட் இந்த படமானது இயக்கியிருக்கிற தருண் மூர்த்தி அவர்கள். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போதே ஒரு மாதிரி லைக் வந்து திருஷ்யம் படம் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் எஃபெக்ட் கொடுத்தது. ஸோ இந்த படம் அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்தா எந்த மாதிரியான மிஸ்ட்ரியஸான ஒரு த்ரில்லர் படமாக இந்த படம் அமைஞ்சிருக்குன்றதை டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்ப்போம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். தொடரும் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மோகன்லால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேர் வந்து சண்முகம். பட் அவர் ஊரில் வந்து எல்லோரும் செல்லமாக பென்ஸு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர் கீழே அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ கொஞ்சம் நாளும் கழிச்சு கொஞ்சம் ப்ராப்ளமானனால அங்கேருந்து வெளியே வந்து சோபனாவை கல்யாணம் பண்ணி கூட இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பையன் ஒரு நாள் என்ன பண்ணுறான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அம்பாஸ்டர் காரை காட்டி அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தன் வந்து காரை ஓட்டிட்டு போய் இடிச்சதுனால என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அப்போ பையன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பையனை பலாரம் நிறையிறாரு. பையனும் கோச்சிக்கிட்டு போயிடுறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டில் விடுறாரு ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ரிப்பேர் பண்ணும்போது அந்த கார் வந்து அந்த ஷெட்டில் ஒர்க் பண்ணுறான் என்ன பண்ணுறாங்க, கஞ்சா குடிக்கி மாதிரி ஆள் அவன். ஸோ அவன் வந்து என்ன பண்ணிடுறான், இது யூஸ் பண்ணிக்கிறான், அந்த காரை யூஸ் பண்ணி தான் பண்ணிக்கிறான். அதனால் போலீஸ்கிட்ட அந்த கார் வந்து ஹேண்ட் ஓவர் ஆகிடுது. ஸோ இவர் வந்து போய் போலீஸ்கிட்ட வந்து கார் கேட்கும்போது ஒரு போலீஸ் வாண்டடாகவே வந்து கொடுக்கவே மாட்டான். ஏன்னா வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா, கஞ்சா அடித்தவன் சொன்னேன் இல்லையா, அவன் வந்து பயங்கரமாக போலீஸ் அடிச்சிருக்கான், கண்ணத்துலேயே அடிச்சிருக்கான். ஸோ அதனால் வந்து நான் தான் தர முடியாது, நான் என்னென்னு விசாரிச்சா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கான். அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, சரி பெரிய ஆள் நெக்ஸ்ட் லெவலில் வந்து ஒருத்தர் பேசுகிறாரு. ஸோ அவர்கிட்ட ஜார்ஜ்ன்றவர்கிட்ட போய் பேசி, சார் இது மாதிரி பண்ணுங்க சார், பார்த்து பண்ணுங்க சார் அப்படின்றாங்க. ஸோ ஜார்ஜிட்ட பேசும்போது அவர் ஓகே சரி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஜார்ஜ் வந்து அந்த கூப்பிட்டுட்டு ஒரு சின்ன வேலை, ஒரு கல்யாணத்துக்கு போகணும், இங்கே இன்ஸ்பெக்டர் வந்து இங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து அவருக்கு கல்யாணம், அதனால் நீ கொஞ்சம் வா ட்ரைவ் பண்ணிட்டு கூப்பிட்டு போய் நாங்கள் தண்ணி அடிச்சிருக்கோம் அப்படின்றனால. ஸோ அதனால் ட்ரைவ் பண்ணிட்டு கூப்பிட்டு போவார். இதுக்கப்புறம் என்னென்னா ஒவ்வொரு ட்ரபுள் மேலே ட்ரபுளாக அந்த போலீஸுங்க வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு ட்ரபுள்ன்றதை தாண்டி ஒரு பெருசாக ஒரு வந்து கல்லே வந்து பாயுது அவர் மேலே. அந்த கல் என்னன்றதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அங்கேருந்து தான் படத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயங்கள் ஆரம்பிக்குது. ஸோ இந்த ட்ரபுள்லேருந்து தாண்டி எப்படி வந்தார், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணார் அப்படின்ற கதையை நோக்கி தான் அந்த படம் நகரப்படுது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய ஸ்டோரி டெல்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. ஃபஸ்ட் ஆஃப் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் போகிறது வேகமே தெரியல. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஒரு ½ hour to 40 minutes கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஃபேமிலி பாண்ட், ரிலேஷன்ஷிப்ஸு, ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. முக்கியமாக நம்ம லலிதா லால் அவர்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜெட்டிக் இந்த படம் ஃபுல்லாகவே நல்லா எப்பியரன்ஸ் ஆகிருந்தது. சூப்பராகவே அந்த விஷயங்களை கேப்சர் பண்ணியிருந்தார் அவரோட வே ஆஃப் ஆக்டிங்கில். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த அந்த இன்ட்ரோல் முன்னாடியிலேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து படம் அப்படியே கிரிப்பிங்காக வேறு ஒரு கதைகளத்துக்கே மாறி போயிடுது. ஓகே நம்ம ரெடி ஆகிட்டோம், ஓகே ஒரு திருஷ்யம் மாதிரி ஒரு விஷயத்துக்கு ரெடியான மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க தான் செஞ்சுது. எஸ்பெஷலி இந்த இன்ட்ரோல் பிளாக்கு, அது இன்ட்ரோல் பிளாக் தாண்டி வர விஷயங்கள்லாம் வந்து சுவாரஸ்யமாகவே இருந்தது. ஸோ அந்த சுவாரஸ்யம் அப்படின்ற ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு செகண்ட் ஆஃப் மேலே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை போட்டு விடுகிறாங்க. அது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ அந்த ட்விஸ்ட் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்தது. படத்தில் வந்து செகண்ட் ஹாஃபில் அடுத்தடுத்து வந்து ட்விஸ்ட் அரங்கேது. அதுமாதிரி கதை எடுத்துக்கொண்ட விஷயம், கதையை வந்து எக்ஸிக்யூட் பண்ண விஷயம் எல்லாமே இந்த படத்தில் நல்லாவே ப்ரெசன்டேஷனாக ரொம்ப நல்லா இருந்தது. படம் போகிற விதமே தெரில, எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட்டாக போகிற விதமே தெரில. ஒரு நம்ம நல்ல ஒரு படத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. அதே மாதிரி கேட்ட மாதிரி சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு பெரிய டாப் நாச்சான ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் ஜேக்ஸ் விஜய் அவர்களுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். எஸ்பெஷலி இந்த செகண்ட் ஹாஃப் அந்த இன்ட்ரோல் பிளாக்ல அவங்க வந்து ஒரு சண்டி மேளம் ஒரு மியூசிக்லாம் வரும். ஒரு காட்டுக்குள்ளே வனவாசத்துக்கு மாதிரி போவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு திருவிழா நடந்துட்டு வரும். அப்போ இருக்கிற மியூசிக்காக இருக்கட்டும், அதுமாதிரி சின்ன ஃப்ளாஷ் கட்டில் வர மியூசிக்காக இருக்கட்டும், அண்ட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வர அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அது ஃபுல்லாகவே பவர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மோகன்லால் இந்த படத்தில் ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு எம்ரானை விட இந்த படத்தில் அவருடைய எனர்ஜிட்டி வந்து படம் ஃபுல்லாகவே பார்க்க முடிஞ்சது. ஒரு அப்பாவாகவும் ஒரு ஹஸ்பண்டாகவும் ஒரு சாதாரண மனுஷனாகவும் இந்த படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிருக்காரு. நம்மளுக்குள்ளே ஒருத்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்தாரு. அவருடைய நடிப்பு முக்கியமாக இந்த படத்தில் அவருடைய நடிப்பு வந்து திருஷ்யம் படத்தை ஞாபகப்படுச்சு. அந்த அவளுக்கு ரொம்ப இன்டென்ஸாக அந்த படத்தில் நடிச்சிருந்தார். டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் தான் மனுஷன் கலக்கிட்டார். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதேமாதிரி படத்தில் சில ஃபேன் பாய் சம்பவங்கள்லாம் இந்த படத்தில் அரங்கேருக்கு. அதுவுமே இந்த படத்தில் நல்லா இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் ஆக்ஷனுக்கு இறங்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அந்த ஆக்ஷன் இறங்கினப்புறம் அவருடைய பஞ்செலாம் சும்மா பயங்கரமாக இருந்தது. அண்ட் எமோஷன் தான் பூந்து விளாண்டார். நம்மளே வந்து பூந்து விளாண்டாருன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எமோஷனெலாம் சூப்பராக கேரக்ட் பண்ணார். அதே மாதிரி சோபனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக, ஆக்சுவலி இதில் வந்து அவங்க வந்து தமிழ்காரங்களாக காட்டப்படுறாங்க. தமிழ் ப்ளஸ் மலையாளம், இடுக்கி அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளுங்க. ஸோ அவங்க ரெண்டுமே சூப்பராக கேரக்ட் பண்ணாங்க. ரொம்ப
ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. அவங்க பசங்களாக வர 2 பேராக இருக்கட்டும், இந்த படத்தினுடைய 2 மெயின் வில்லன்களாக காட்டப்படுற அந்த போலீஸ் அவங்க தான் ஆக்சுவலி கரெக்டான வில்லனை சூஸன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்வேன். இந்த கேரக்டரைசேஷன் இந்த படம் ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக எழுதப்படுது. அந்த எஸ்பெஷலி அந்த 2 போலீஸ்காரங்க, அந்த போலீஸ்காரங்க வந்து இந்த அளவுக்கு டைட் பண்ண இல்லைன்னா படம் இந்த அளவுக்கு வந்திருக்குமா எனக்கு தெரியல. மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர்ஸாக இந்த மாதிரி 2 பேர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இனி ஃபியூச்சரில் அவங்கள அது மாதிரி தான் கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இப்போ ஸ்டார்டிங் வந்து ரொம்ப பழம் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் போக 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 அவன் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணி இவனா பார்த்து அடிக்கணும்னு தோணும் இல்லையா, அந்த கேரக்டரை பார்த்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களோட நடிப்பு ரொம்பவே சூப்பராக இருந்தது, டாப் நாச்சாக இருந்தது. ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் பாசிட்டிவ். ஓகே, இந்த படத்தினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்க. ஒன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பிஃபோர் இன்டர்வலுக்கு முன்னாடிலேருந்து அந்த விஷயங்கள் தான் கூட்டு போயிட்டு லிட்ரலி ஒரு செகண்ட் ஹாஃப் வரைக்குமே அந்த ட்விஸ்ட்டு ரிவீல் ஆகிற வரைக்குமே செம்மையாக ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான ரிவெஞ்ச் ட்ராமாவை மாறிடுது. அது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்தது. அதில் சில விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் லென்த்தி அதிகமாக ஃபீல் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா லிட்டரலி 1 ஹவர்லேயே முடிஞ்சிச்சு, 1 to 1:15 மினிட்ஸில் முடிச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலி ஒரு 1.5 ஹவர்ஸ் கிட்ட ரன் ஆகுது. அது மட்டும் தான் அந்த படத்தினுடைய பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது. கொஞ்சம் லேக் அடிக்குது. அந்த லேக் எதனாலனா எமோஷன் சென்ஸு, முக்கியமாக ஸ்லோ மோஷன்ஸு, ஆக்ஷன்ஸில் இருக்கிற ஸ்லோ மோஷன்ஸு இதெல்லாமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணால் இன்னும் படம் கிறிஸ்பிங்காக நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரெசன்டேஷனாக இன்னும் கொஞ்சம் இது போதும், இது கரெக்டாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதா செஞ்சுருக்கும். பட் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 1.25 மணி நேரத்துக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு இந்த படத்தை செகண்ட் ஹாஃபில் ரொம்ப இழுத்துட்டாங்களோ அப்படின்னு தோண வைக்குது. ஏன்னா ஒன்ஸ் அந்த ரிவெஞ்ச் ட்ராமா மாறினக்கப்புறம் படம் வந்து அது எதிர்பார்க்கவே முடியல. இந்த அளவுக்கு போகும், இவ்வளோ தூரம் எழுதிட்டு போகும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியல. பட் அது சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஓகே தான், ரிவெஞ்ச்லாம் ஓகே தான். பட் இந்த ரிவெஞ்ச் அப்படின்ற ஸ்டோரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் படத்தில் எடுத்துட்டோம்னா முத்தையா அப்புறம் வந்து சுசீந்திரன் இவங்கலாம் வந்து இந்த மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி படங்கள் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா திருஷ்யம் மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. அந்த ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை வந்து ட்விஸ்ட்டோடு வச்சிருக்க போகிறோம் நினச்சிருந்தோம். பட் அந்த ட்விஸ்ட்டு ஒரு கட்டத்தில் முடிஞ்சக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்க பார்த்தீங்களா, அது மட்டும் சோர்வடை செய்யுது. அதுதான் அந்த படத்தினுடைய பிரச்சனையை நான் இப்போ கருதுறது. அதுமாதிரி லாஜிக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் கேள்வி கேட்க தோணுது. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு பெரிய போலீஸ் வந்து உமன்ஸை வந்து வீட்டில் ஏறி அடின்னு அடிப்பார். அதுவும் சின்ன பொண்ணெல்லாம் கழுத்து தூக்கிலாம் நிறுத்துவார். அதெல்லாம் வந்து தட்டி கேட்க யாருமே இல்லை. அது யாருமே கேட்கவும் மாட்டாங்க, அதை பற்றி பெருசாக எக்ஸ்போஸும் பண்ண மாட்டாங்க, அவங்களும் போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து லாஜிக்கலாக கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்குது. திருஷ்யம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சீக்கிரட் ரூம் மாதிரி கூட்டு போயிட்டு மறுபடியும் பண்ணி ஒரு வழியாக பேசுகிறவங்க அந்த விஷயத்தை லீக் அவுட் பண்ணிடுவாங்க. பட் இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை லீக் அவுட் பண்ணாமல் இருக்காங்க. அது ஒரு கொஸ்டினபிளாக இருந்தது. லாஜிக்கலாக நிறைய விஷயங்கள் கேட்க தோணுது. ஸோ இதுதான் அந்த படத்தினுடைய பிரச்சனையாக பார்க்குறேன். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் நல்ல வாட்சபிளான மூவி. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து எம்ப்ரானை விட இந்த படம் நிறைய பேர் பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இந்த படத்தில் நல்லா இருக்குது. எஸ்பெஷலி லலிதனோட பர்ஃபார்மன்ஸு அண்ட் அந்த காப்ஸ் 2 பேரும் தான் இந்த படத்தினோட உயிர்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.25. ஓகே மக்கள், இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஸ்டே வித் மீ எவ்ரிடே வாஸ் வித் மோஹி.